வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பாறை கருவாடு கிடச்சிருக்குது. என் தம்பி கொடுத்தான் ஒரு கருவாடு, குழி கருவாடு போட்டு தந்தான். எங்களுக்கு ஒரு கருவாட்டை குழம்பு வச்சுக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு தந்திருக்கான். இன்றைக்கி இந்த கருவாட்டை வச்சு தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா சமைச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ கருவாட்டை வந்து வெட்டி எடுத்துக்கிறோமோ. எங்கள் வீட்டுக்காரவர்கிட்ட கொடுத்து தான் நான் துண்டு பீஸ் போட்டு வாங்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் மீன் கிடச்சாலும் இந்த மீன்களை இப்படி தான் கருவாடு போட்டு மஞ்சள் போட்டு வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வாசத்துக்கும் சரி, சமைக்கும் போதும் சரி. நம்ம இதை வெந்நி தண்ணியிலையும் நம்ம பீஸ் போட்டு அலசி எடுத்துக்கலாம், பச்சை தண்ணிலையும் அலசி குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிறலாம். இப்போ மீனை வெட்டி கேட்போம், வெட்டி தருவாங்க. எங்கள் வீட்டுக்காரவில் தான் வெட்ட விட்டுருக்கேன் கருவாட்டை. நம்ம காய்கறியில் வெட்டி போடுவோம். நான் ஒரு கரை காய்கறியில் வெட்டிக்கிடுவோம், அவங்க ஒரு கரை கருவாட்டை வெட்டி போடட்டும் பொடி பொடி பீஸாக. கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் வெட்டி தண்ணியில் போட்டாச்சு, இருக்கட்டும். இப்போ வந்து புளி ஊற போட்டிருக்கோம், அதை கரைச்சி எடுத்துக்கிடுவோம். வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா அதை நம்ம குழம்பு வைக்கும்போது வெந்நி தண்ணியில் கூட இப்படி பீஸ் போட்டு வெந்நி தண்ணியில் கூட ஊற வச்சு தான் போடணும். ஏன்டா உப்பு வந்து வெயில் நேரத்துக்கு அதிகமாக உப்பு வைக்க மாட்டோம், இருந்தாலும் உப்பு கருவாடு உப்பு வச்சு தான் வைக்கிறனால நம்ம வெந்நிலையும் அலசிக்கிறலாம், பச்சை தண்ணியை ஊற்றி ஊறவும் வச்சுக்கிறலாம். இப்போ நாங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு குழம்ப கூட்டி அடுப்பில் போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு தாங்க நம்ம கருவாட்டையே குழம்புல சேர்க்கணும். இப்போ நான் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அந்த அசல் ஃபுல்லாக போகட்டும், கசலுக இருக்கும், அது ஃபுல்லாக போயிடணும். நல்லா அலசி எடுத்துகிட்டு குழம்புக்கு சேர்த்துக்கிடுவோம். இப்போ போய் குழம்ப கூட்டுவோம் வாங்க. இல்லை கருவாட்டு குழம்புக்காண்டி இப்போ வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அந்த தேங்காய்க்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிறணும். இப்போ அம்மியிலையே தான் நான் தேங்காயை அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன்.
இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளியெல்லாம் போட்டுருவோம். மிளகாய், தக்காளியெல்லாம் வெட்டி போட்டுக்கிடுவோம். குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். குழம்பு கொதிக்கவும் நம்ம கருவாட்டை நல்லா அலசி எடுத்து வச்சு குழம்பு கொதிச்சு உடனே நம்ம கருவாட்டை சேர்த்துருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். மூடி வச்சு மூடிடுவோம். போதும். இப்போ குழம்பு கொதிக்கவும் நம்ம அதில் கொண்டு போய் அள்ளி போட்டுருவோங்க கருவாட்டை. குழம்பு கொதிச்சுட்டு வாங்க, கருவாட்டை சேர்த்துருவோம். நீங்கள் கருவாட்டு குழம்புக்கு மொச்சை இருந்துச்சுன்னா மொச்சையை ஊற போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டு குழம்புல சேர்த்து விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள்கிட்ட மொச்சை இல்லை, அதனால தான் நாங்கள் வெறுமனையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரையும் நம்ம தாளிச்சுக்கிடுவோங்க. இப்போ குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்கிடுவோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம், வெந்தயம், எண்ணெய், கருவேப்பிலை இது தாங்க தாளிப்புக்கு. இப்போ தாளித்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவாட்டு குழம்புக்கு நம்ம தாளித்து ஊற்றும் போது அது ஒரு வாசம் தாங்க கருவாட்டு குழம்பு. சுட சுட இன்னைக்கு பாறை மீன் கருவாட்டு குழம்புங்க.
நல்லா மணக்க நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சோம். நல்ல ஒரு வாசங்க. குழி கருவாடுண்டா நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும். பாருங்கள், பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுகளை கூட சாப்பிட்றதுக்கு இழுத்துரும் கருவாட்டு குழம்பு வாசம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குதுங்க. குழம்பை வந்து நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசி தெரியுதுங்க. நீங்களும் இப்படி கருவாடு கிடச்சிச்சுண்டா, பாறை மீன் கருவாடு கிடச்சிச்சுண்டா விடாதீங்க, வாங்கி நல்லா குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ நான் ஒரு ஆளும் சாப்பிட்றேன்ட்டு நினச்சிக்கிறாதீங்க. எல்லா பேருமே காலை கஞ்சியை குடிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வலை வேலையில். நான் ஒரு ஆளும் சமைச்சு சாப்பிட்றேன்னு நினைப்பீங்க. எல்லோரும் எனக்கு அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்டா அவங்க வேலையை பார்த்தா தான் நம்ம கடலுக்கு வந்து வலையில் வந்து நல்லா கூலத்தையெல்லாம் எடுத்துட்டு வலையை தெருவாக இழுத்து வச்சு போனால் தாங்க நாளை கடலுகளுக்கு போக முடியும். அதுக்கு தான் வலை வேலை பார்க்காக நான் ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் குடும்பத்தோடு இருந்து இப்படி கருவாட்டை சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.